கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஓய்வு நாளின் இந்த ஆராதனை வேளைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தேவனை ஆராதிப்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். பரிசுத்த ஆவியே, அபிஷேகநாதரே, பரிசுத்த ஆவியே, பொழிந்திடுமே இதயமது உன்னத ஆவியே, பொழிந்திடுமே இதயமது உன்னத ஆவியே, அபிஷேகநாதரே. ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள நல்ல இயேசு சுவாமி, தர்மியான ஓய்வு நாளின் ஆராதனை வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இதுவரையிலும் எங்களுக்கு பாராட்டின ஜீவன் சுகம் பலனுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை, எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்து இந்த ஆராதனையில் உண்மை நாங்கள் ஜீவனுள்ள ஆண்டவராக ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை தந்தீருமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாக தேவரீர் எங்களை கண்ணின் மணிப்புல பாதுகாத்தீர், பராமரித்தீர், தேவைகளை சந்தித்தீர், எல்லா விதமான தீங்கிற்கும் எங்களை விலக்கி காத்தீர். இந்த ஓய்வு நாளின் ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து உம்மையுடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுதும், இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கு கொள்ளும் பொழுது தேவனுடைய மகிமை கண்டோம் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாக வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவக்கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 11 பாடுவோம். 11ஆம் பாமாலையை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அதிசயங்களை செய்தென்னை பூரிப்பித்து, உபத்திரவத்தின் பாரத்தை இரக்கமாய் கழித்து கர்த்தாதி கர்த்தாதேவரி யாவற்றையும் நன்றாக சிருஷ்டித்து திட்டம் பண்ணினீர் என்றுமை பணிவாக விண்மண் கடல் ஆகாசத்து சீனை தீரல்கள் போற்றுது கர்த்தாவுக்கு புகழ்ச்சி. துன்பத்தில் கர்த்தாவை
நான் தேவரீரை என்றைக்கும் மகிழ்ச்சியாய் துதிப்பேன். நானும் உம்மை நித்தமும் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்பேன். என் ஆத்துமமும் தேகமும் கர்த்தாவே உம்மை போற்றவும் கர்த்தாவுக்கு புகழ்ச்சி. மெய்மார்க்கத்தாரே கர்த்தரை துதித்துக் கொண்டிருங்கள். அவருடைய நாமத்தை எந்நேரமும் தொழுங்கள். பொய் தேவ சேவிடுமையர் கர்த்தாவே ஆண்டவர் கர்த்தாவுக்கு புகழ்ச்சி. நான் தெய்வ சந்நிதியிலே மகா மகிழ்ச்சியாக வந்துன்னத கர்த்தாவையே வணக்கம் செய்வோமாக. பரபரனை போலேயா யாவற்றையும் நன்றாக்கினார் கர்த்தாவுக்கு புகழ்ச்சி. இந்த வேளையிலும் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 27. 27ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவரிலே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்போது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உடைய முகத்தை தேடுவேன். கர்த்தாவே, என்று என் இருதயம் இடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் நிமித்தத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும். சாட்சிகளும் செய்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள்.
நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலோ எப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலோ பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்தெழினார். பிரமணத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவர்களிடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தவரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றொன்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். இந்த வேளையிலும் இந்த நாளுக்குரிய வேத பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம் வரை. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமேன். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்துரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள்.
தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அள்ளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா, என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன்.
வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவும்மை போற்றுதே. எண்ணடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும் காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதாவும்மை போற்றுதே. எண்ணடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் காரினில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுதே. எண்ணடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றியும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இம்மட்டுமாக தேவர் எங்கள் மேல் கிருபையாக இருந்து ஆண்டவரே உம்முடைய அன்பின் நிமித்தமாக கிருபை நிமித்தமாக எங்களை எல்லா விதமான தீங்குக்கும் பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து வருகிற இடமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலும் எங்களுடைய எல்லா விதமான தேவைகளை நீர் அற்புதமாய் சந்தித்தீர். குறைவுகளிலும் ஆண்டவரே எங்களுக்கு நிறைவை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு சகோதரி சுதந்திராவுக்கு ஏற்பட்டிருக்கிற நிமோனியா ஜுரம் ஆண்டவரை முற்றிலுமாய் சுகமுடைய கர்த்தர் கிருபை செய்யும். அவர் சரீரத்தில் அதிகமான பலவீனத்தோடு கூட அன்பு சகோதரிக்கு அவருடைய உள்ளத்தில் இருக்கும் எல்லா விதமான பயத்தையும் கலக்கங்களையும் பலவீனங்களையும் கர்த்தர் முற்றிலுமாய் நீக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொன்னார். என்னுடைய நாமத்தினாலே
அன்பு சகோதரியை நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பரிபூர்ண சுகத்தை கொடும்படியாக ஜெபிக்கிறேன். உமது மகளை நீர் தொட்டு சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விதமாக ஆண்டவரே, ஒரு சில தெய்வ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திரு மாணிக்கம் அவர்களுக்காக, ஆண்டவரே, திரு சாலமன் தர்மராஜ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இமட்டமாக அந்த அடியார்களை நீர் கொடுத்து வருகிற சுகத்திற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய சரீரத்தில் தேவனுடைய கிருபைகளை பெற்றவர்களாக பலனடைந்து தொடர்ந்து சாட்சியாக உமக்காக ஜீவிக்க கிருபை செய்யும். எல்லா தீங்குக்கும் அந்த பிள்ளைகளை நீர் விலக்கி காத்துக்கொள்வீராக. கடந்த நாட்களிலும் இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு புதிய ஒரு வியாதியாக இருக்கின்றது தகப்பனே. ஒரு புதிய வியாதி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே, இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஏற்கனவே கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகள் ஏற்படுவதனாலே கருப்பு பூஞ்சை அருகிலுடைய பாதிக்கப்படுகிற சிறு குழந்தைகள், அநேக சிறு வயதினர்கள் ஆண்டவரே இந்த நோயினாலே, புதிய நோயினாலே பாதிக்கப்படுகிறார்கள். கடந்த நாளிலும் மதுரையிலே இதுவரை 50 பேருக்கு இந்த கருப்பு பூஞ்சை தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் சீக்கிரத்திலே குணமடைய ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறோம். மேலும் ஆண்டவரே, இந்த புதிய வகை நோயினாலே யாரும் பாதிக்கப்படாதபடி தேவனே எங்கள் ஜனங்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. வட மாநிலங்களிலும் ஆண்டவரே இருக்கின்ற அனைத்து ஜனங்களுக்காக ஆண்டவரே மருத்துவமனைகளிலே கர்த்தாவே சடலங்களாலே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். மருத்துவமனைகளிலே ஆண்டவரே மயானங்களிலும் கர்த்தாவே இடமில்லாத ஒரு நிலைமை. ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசம் இவ்விதமான இந்த கொரோனா தொற்று வேகமாய் பரவி கொண்டிருக்கின்ற இந்த காலங்களிலே எங்கள் தேசத்திற்கு மனமிறங்கி ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, நீர் இந்த தேசத்திற்கு சேமத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே இந்த கொரோனாவின் 3வது அலை அதி விரைவில் பரவலாம் என்ற இந்திய சுகாதாரத்துறை எச்சரிக்கக்கூடிய ஒரு நிலைமை வராதபடி எங்கள் தேசத்தை நீர் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்வீராக. கடந்த திங்கட்கிழமையிலும் கர்த்தாவே மகாராஷ்டிராவில், குஜராத்தில் கரை கடந்த டவுதே புயலினாலே மும்பையிலே 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். குஜராத்தில் பலர் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்திருக்கிறார்கள். இந்த இயற்கை பேரழிவிலிருந்து தேவன் எல்லா ஜனங்களையும் பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கொரோனா என்ற கொடிய நோயினாலே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் தாமே எங்கள் ஜெபத்தை கேட்டு மனமிறங்கி ஆண்டவரே இந்த பூமியில் உள்ள எல்லா தேசத்தின் ஜனங்களுக்கும் நல்ல பாதுகாப்பை நீர் தரும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் பாலஸ்தீன தேசங்களுக்கு இடையே நடைபெற்று கொண்டிருக்கும் போர் ஓயவும் அங்கு சமாதான நிலைமை ஏற்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாளிலே ஹமாஸ் தீவிரவாதிகளால் சுமார் 2000 ராக்கெட் தாக்குதலின் மூலமாக இஸ்ரவேலை ஆண்டவரை குறிவைத்து தாக்கின ஒரு சூழ்நிலையில் இஸ்ரவேலிலும் காசாவிலும் உயிரிழந்த குடும்பங்களுக்காக அவருடைய ஆறுதல் சமாதானத்திற்காக இந்த வேளையில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீதாமே இந்த 2 நாடுகளுக்கும் யூதர்களுக்கும் முகமதியர்களுக்கும் இடையே இருக்கின்ற எல்லா விதமான வேற்றுமைகள் மறைந்து அவர்கள் சகோதரத்துவமாக சேர்ந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் ஒருபுறம் ஆண்டவரே கொரோனா நோயினாலே அநேக தேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, மறுபுறத்தில் இவ்விதமான யுத்த செய்திகள் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை கலங்கி கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையிலே கர்த்தர் அந்த இடங்களிலே சமாதானத்தை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அவ்விதமாக இந்த வேளையிலும் ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய எல்லா விதமான தேவைகளையும் குடும்பத்தின் தேவைகளையும் நீர் சந்திப்பீராக. ஆண்டவருடைய சரீரத்தில் சுகத்தை தேடக்கூடிய ஒரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களை நீக்கி உமது பிள்ளைகளுக்கு நீர் பரிபூர்ண சுகத்தை நீர் தருவீராக. தேவைகளை சந்தித்து வரக்கூடிய நாட்களில் அவருடைய எல்லா விதமான குறைவுகளை நிறைவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில் வியாபாரம் செய்வருடைய வாழ்விலே கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை நீர் தந்து கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் தனிப்பட்ட குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, அதிகமாய் பரவி கொண்டிருக்கும் இந்த கொரோனாவினாலே திருச்சபையின் மக்களோ ஆண்டவர் யாரும் குடும்பங்கள் பாதிக்கப்படாதபடி உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக எங்கள் ஆண்டவரை திருச்சபையின் மக்களை கிருபையாக பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மரண தருவாயிலே இருக்கின்ற ஒவ்வொரு கொரோனா நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு சிகிச்சை செய்கிற மருத்துவர்களுக்காக, ஆண்டவரே செவிலியர்களுக்காக மற்றும் பேராமெடிக்கல் ஆண்டவரை டீம்கான ஜெபிக்கிறோம். கர்த்தாவை, காவல்துறை அதிகாரிகளுக்காக ஆண்டவரை மற்றுமாக ஆண்டவரை மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் இவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொரோனா பரவாமல்
ஆண்டவரை கட்டுப்படுத்தப்படவும், சீக்கிரத்திலே எங்கள் தேசத்தை விட்டும், இந்த ஆண்டவரை எல்லா தேசங்களை விட்டும் கொள்ளை நோய் முற்றிலுமாக நீங்க நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் பாவங்களை மன்னித்து கிருபையாக இறங்கி எங்கள் தேசத்திற்கும் எல்லா தேசங்களுக்கும் கிருபையாக இறங்கி ஆண்டவரே சேமத்தை நீர் தருவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தின் தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சகல துதிக மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வருகிற வாரத்திலே பிறந்த நாட்களையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற சபையின் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். கித்திபராவிலே பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள் வருகிற 30ஆம் தேதி மிஸ்டர் ஞானேஸ் அசரியா, 30ஆம் தேதி ஆமோஸ் ஜார்ஜ். திருமண நாளை கொண்டாடுகிற குடும்பங்கள்: இன்று திருமண நாளை கொண்டாடுகிற திருமதி திரு அலெக்ஸ் குடும்பம், 25ஆம் தேதி திருமதி திரு மைக்கேல் ஆண்டனி, 26ஆம் தேதி திருமதி திரு சாமுel ராஜன், 28ஆம் தேதி திருமதி திரு லூகாஸ், 28ஆம் தேதி திருமதி திரு ஞான பிரகாஷ். பாப்ரேக்கி நகர் சபையிலே பிறந்த நாளையும் திருமண நாளை கொண்டாடுகிற அங்கத்தினர்கள்: 25ஆம் தேதி மிஸ்டர் டேனியல் பால் ராமசாமி. திருமண நாளை கொண்டாடுகிற குடும்பங்கள்: 26ஆம் தேதி திருமதி திரு நட்ராஜன் ஆபிரகாம் ஐயா அவருடைய குடும்பம், 26ஆம் தேதி திருமதி திரு தினகராஜ் அவர்கள் குடும்பம். வருகிற நாட்களிலே பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சபையின் சார்பாக அடியார்களை நாம் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவன் தாமே இந்த புதிய வருடத்தை இவருடைய வாழ்விலே நன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் தேவன் மாற்றி தருவாராக. இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணராயிருக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இம்மட்டுமாக உமது அடியார்களுக்கு நீர் கொடுத்து வந்த எல்லா விதமான நன்மைகள் ஈவுகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவன் சுகம் பலன் தந்தீரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டை நன்மையினாலே முடிசூட்டும், சகல தீங்கு நின்றும் விலக்கி காத்துக்கொள்ளும். மிக விசேஷமாக இந்த கொடிய நாட்களில் ஏற்படுகிற எல்லா விதமான தீங்குக்கு உமது பிள்ளைகளை நீர் கிருபையாக விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடம் முழுவதுமாக நீர் அவர்களை கரம் பிடித்து நடத்தி உமக்கென்று சாட்சிய ஜீவிக்க கிருபை செய்யும். நல்ல ஜீவன் சுகம் பலன் தாரும். தீங்கனகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். உமது அடியார்களின் மன விருப்பங்களை நிறைவேற்றும். உம்முடைய நாமத்தினாலும் ஆண்டவரை சபையின் சார்பாக இந்த அடியார்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் செய்திக்கு ஆயத்தமாக பாமாலை 339 பாடுவோம். 339ஆம் பாமாலையை பாடின பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். மீட்பரத்தம் சிந்தினார், மாநீதியும் சம்பாதித்தார். என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திபாரம் மணல்தான், வேரஸ்திபாரம் மணல்தான். கார்மேகமவர் முகத்தை மறைக்கும் காலம் அவரை, எப்போதும் போல நம்புவேன், மாறாதவர் என்றறிவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திபாரம் மணல்தான், வேரஸ்திபாரம் மணல்தான். மரண வெள்ளம் பொங்கினும், என் மாம்சம் சோர்ந்து போயினும், வாக்கு தத்தம் ஆணையும்
என் நெஞ்சை ஆற்றி தேற்றிடும். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திபாரம் மணல்தான், வேரஸ்திபாரம் மணல்தான். நியாய தீர்ப்பு காலத்தில் எக்கால சத்தம் கேட்கையில் அஞ்சேன் மீட்பர் நீதியே அணிந்தன் என்னை மூடுமே. நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திபாரம் மணல்தான், வேரஸ்திபாரம் மணல்தான். செய்திக்கு முன்பதாக நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவன் தாமே எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்திற்கு வல்லமை உண்டு. நீர் ஆண்டவரே வசனத்தை சொல்லியிருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஜீவன் உண்டு. அற்புதம் செய்ய ஆண்டவரே வல்லமை உண்டு. இந்த நாளிலும் உடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவன் தாமே எங்களோடு கூட நேர் பேசுகிறாக. சகல துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் என்னோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு நான் வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்மை மறைத்து கொள்ளும் தேவன் என்ற ஒரு தலைப்பிலே உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். நம்மை மறைத்து கொள்ளும் தேவனாய் இருக்கிறார். இந்த இக்கட்டான நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரும் ஒரு ஆழமான ஒரு சத்தியம். இந்த ஒரு சத்தியம், தேவன் எல்லா தீங்குக்கும் நம்மை மறைத்து கொள்ளும் தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். நாம் ஒரு சில காரியங்களை எவ்விதமாக கர்த்தர் நம்மை மறைத்துக் கொள்ளுகிறார், நாம் எவ்விதமாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மறைந்து அல்லது ஒளிந்து கொண்டு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை நாம் தியானிப்போம். முதலாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு எதிராக பாளையமிறங்கின பெலிஸ்தீருடைய படையினாலே தங்களுக்கு உண்டான இக்கட்டை அவர்கள் கண்டபோது அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். தங்களுக்கு எதிரே நின்ற பெலிஸ்தரின் படை குமரிக் கொண்டிருக்கின்றது, ஆரவரித்து கொண்டிருக்கின்றது. பாளையம் இறங்கின சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கரைந்து போகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் விதமாய் நாம் வாசிக்கிறோம். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மண்டலத்தினை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்துவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். இவ்விதமாக அவர்கள் பாளையம் இறங்கி அவர்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது அவருடைய இருதயமெல்லாம் கரைந்து போன ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். நமக்கு முன்பாக கர்ச்சிக்கக்கூடிய பிசாசின் தந்திரங்களிலே ஒன்று, நம்மை பயமுறுத்தும் சில நேரங்களிலே பிசாசு நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வந்து விடுவான். ஜனங்கள் மூலமாக நமக்கு நாம் சந்திக்கக்கூடிய எதிர்ப்புகளின் மூலமாக நமக்குள்ளே ஒரு விதமான பயத்தை கொண்டு வந்து விடுவான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துர்க்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்து கொண்டார்கள். பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை இங்கே பார்க்கிறோம். பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் இக்கட்டை காணும் பொழுது அல்லது இவ்விதமான ஒரு பாளையத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது, தங்களை எதிர்த்து யுத்தம் பண்ணக்கூடிய அவருடைய சத்துருக்களை அவர்கள் பார்க்கும் பொழுது முக்கியமாக அவர்கள் பயப்பட்டு அவர்கள் மோசனிடத்திலே அல்லது தேவ ஊழியர்களிடத்திலே முறையிடுவார்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆனால் அதற்கு மாறாக இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு எதிரே வந்த இந்த பெலிஸ்தருடைய படையை பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்திலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் தங்களை ஒளித்து கொண்டார்கள். எனவே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீங்களும் நானும் ஆபத்தை கண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பயப்படுவது அல்ல, நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். தங்களுடைய எண்ணிக்கை காட்டிலும் இந்த பெலிஸ்தருடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. தாங்கள் கொஞ்ச ஜனங்களாக இருந்தார்கள். தங்களாலே அந்த பெலிஸ்த படையை முறியடிக்க முடியாது என்று அவர்கள் நினைத்ததினாலே அவர்கள் செய்த ஒரு காரியம், தங்களை பாதுகாத்து கொள்ள அவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள், கொய்கைகளிலே ஒளிந்து கொள்கிறார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த தாவீது அவனை கொல்வதற்கு இந்த சவுல் அநேக நேரங்களிலே அவனை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தான். ஆனால் இந்த சவுலுடைய மகன் யோனத்தான் இந்த தாவீதோடு கூட நல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணினபடினாலே நல்ல ஒரு உயிருக்கு உயிராய் நேசிக்கக்கூடிய ஒரு சிநேகிதனாக அவன் இருந்தான். எப்பொழுதெல்லாம் தன்னுடைய தகப்பன் மூலமாக இந்த தாவீதுக்கு ஆபத்துகள் வந்ததோ அந்த நேரமெல்லாம் கர்த்தர் இந்த யோனத்தானை பயன்படுத்தி தாவீதை தேவன் பாதுகாத்தார். அதற்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். இந்த தாவீது சவுலினாலே தன் உயிருக்கு ஆபத்து நேரிட்ட போது தாவீது மறைவான இடத்தில் தன்னை ஒளித்து கொண்டான். இது ஒரு ஞானமான ஒரு காரியம், விவேகமான ஒரு காரியம். காரணம் என்ன? சவுல் ராஜா தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தன்னை கொல்லும்படியாய் வந்த ராஜாவுக்கு அவன் எதிரே நிற்காதபடி, துணிந்து போர் செய்யாதபடி, யுத்தம் செய்யாதபடி அவன் தன்னை ஒளித்து கொள்கிறான். அதற்கு இந்த சவுலின் மகன் யோனத்தான் தாவீதிற்கு உதவி செய்கிறான். அவன் ஆலோசனையாக சொல்லுகிறான். பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டிரும். மறைவான இடத்திலே உம்மை ஒளித்து கொண்டிரும் என்று சொல்லி இந்த யோனத்தான் சொல்லுகிறான். தன்னுடைய தகப்பனுடைய தந்திரமான அந்த காரியங்களை, திட்டங்களை அறிந்த பிறகு அவன் ஒரு தாவீதின் உயிரை பாதுகாக்க, காப்பாற்ற, தன் சிநேகிதனுக்கு உதவி செய்ய நல்ல ஒரு ஆலோசனை. ஒரு மறைவிடமான இடத்திலே உம்மை நீர் ஒளித்து கொள்ளும் என்று சொல்லி இந்த யோனத்தான் தாவீதுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு அன்பான ஒரு ஆலோசனை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நமக்கு எதிரே வரக்கூடிய ஜனங்கள், எதிர்ப்புகள், இவ்விதமான கொள்ளை நோய்கள் நம்மை தாக்காதபடிக்கு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு சிறந்த வழி, நம்மை நாமே ஒளித்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். அப்படியே தாவீது வெளியே ஒளித்து கொண்டிருந்தான். அமாவாசை ஆன போது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். தன்னுடைய சிநேகிதனான இந்த யோனத்தான் எவ்விதமாக அவனுக்கு ஆலோசனை சொன்னானோ அவ்விதமாக இந்த தாவீது தன்னை ஒளித்துக் கொள்கிறான். தன்னுடைய நன்மைக்காக, தன்னுடைய பாதுகாப்பிற்காக, என் நண்பன் எனக்கு உதவி செய்கிறான் என்ற வார்த்தையை நம்பி அவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளின்படி அவன் தன்னை ஒளித்துக் கொள்கிறான். அடுத்ததாக ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி குறித்து பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியில் ஒரு பயங்கரமான பஞ்ச காலம் அங்கே வருகிறது. இந்த எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷர். அவர் கருத்தாய் ஜெபித்த பொழுது மழை பெய்யவில்லை. கருத்தாய் ஜெபித்த பொழுது மீண்டுமாக கர்த்தர் மழையை கொடுக்கிறார். எனவே இதை அவன் மேல் பொறாமை கொண்ட இந்த யேசபேல் ராணி என்ன செய்கிறார்? எப்படியாவது இந்த எலியாவை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. காரணம், இந்த பாகால் தீர்க்கதரிசிகளை அவன் கொன்று விட்டான். கர்மேல் பர்வதத்திலே தேவனுடைய மனுஷனாகிய இந்த எலியாவுக்கும்
பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு இடையே இருந்த ஒரு பயங்கரமான யுத்தம். அதிலே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு விடுதலையை, வெற்றியை இந்த எலியாவின் மூலமாக ஆண்டவர் கொடுத்தார். இதை அறிந்த அந்த இயேசுவேலுக்கு பயங்கரமான எரிச்சல், கோபம் வந்து விட்டது. அவள் செய்த காரியம், எப்படியாவது எலியாவை தேடி கண்டுபிடித்தவனை கொன்றுவிட வேண்டும் என்று இயேசுவேல் நினைத்து கொண்டிருந்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் அந்த பஞ்சமான காலம் ஒரு பக்கத்திலே, மறுபுறத்திலே இந்த இயேசுவேல் மூலமாய் வந்த ஒரு பயங்கரமான எதிர்ப்புகள். இதன் மத்தியிலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் இந்த எலியாவை பார்த்து? நீ இந்த யோர்தானுக்கு எதிரே இருக்கின்ற அந்த ஒரு கேரித்து ஆற்றண்டைக்கு நீ போ என்று சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவனை இந்த பஞ்ச காலத்திலே அவனை போஷிக்கும்படியாக, அடுத்தது இந்த இயேசுவினுடைய கரத்திலிருந்து அவனை விடுவித்து பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு சத்தியம், ஒரு கட்டளை. நீ இந்த இடத்தை விட்டு யோர்தானுக்கு எதிரே இருக்கின்ற இந்த கேரித் ஆற்றண்டைக்கு நீ போய் உன்னை நீ ஒளித்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எலியா ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய மனுஷன். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், வல்லமையான காரியங்களை என் மூலமாய் செய்திருக்கிறார். எனவே நான் என்னை ஒளித்துக் கொள்ள மாட்டேன், நேரடியாக போய் நான் இயேசுவேலுக்கு முன்பாக நான் எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லவில்லை. அல்லது எப்படியாவது இந்த பஞ்ச காலத்திலே கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்லி தான் இருந்த இடத்திலே அவன் இருக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு எதிரே இருக்கின்ற கேரித் ஆற்றண்டையிலே நீ போய் ஒளிந்து கொள். ஆண்டவர் அவனை போஷிக்கும்படியாய் மாத்திரமல்ல, அவன் உயிரை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் இப்பொழுது அருமையான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். வெளியே போகாதே அல்லது அங்கே செல்லாதே, ஆண்டவர் காண்பிக்கும் இடத்திற்கு நீ போய் நீ ஒளிந்து கொள் என்று சொல்லும் பொழுது, எலியா தன்னுடைய மாம்சத்தில் அவன் ஒன்றுமே யோசிக்காதபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அந்த கேரித் ஆற்றண்டையிலே தன்னை ஒளித்துக் கொள்கிறான். எத்தனை நாட்கள் ஒளித்துக் கொண்டான்? அந்த 6 வற்றும் வரையும் அவன் அங்கே இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை வருவரையிலேயும் அவன் கீழ்ப்படிந்து அங்கேயே அவன் எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் தன்னை தான் வாழ பழகி கொண்டான். சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார் பாருங்கள், 91ஆம் சங்கீதம் 1 முதல் 4 வசனங்களிலே சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். உன்னதமானவருடைய மறைவு நமக்கு ஒரு பாதுகாப்பின் இடமாய் இருக்கிறது, நம்மை பாதுகாக்கும் ஒரு வேலையாய் இருக்கிறது. சர்வ வல்லவருடைய நிழல் என்று சொல்லும் பொழுது, அல்லது அதிகமாய் வெயிலிலே நாம் நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு மரம் இருக்காதா, ஒரு நிழல் கிடைக்காதா என்று சொல்லி நிழலை தேடி நாம் போவோம். நாம் இளைப்பாறும் ஒரு இடமாக, நிழலாக ஆண்டவர் இருக்கிறார். நம்மை மறைத்துக் கொள்ளும் ஒரு ஆண்டவராக, அவர் உன்னதமானவரின் ஒரு மறைவாக நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். காரணம் என்ன? நம்முடைய தேவன் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார். 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதக்காரன் என்ன அழகாக சொல்லுகிறான். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்லி அழகாக சொல்லுகிறார். எப்பொழுது தீங்கு நாள் வரும் பொழுது, அந்த தீங்கு நாள் என்று சொல்லும் பொழுது இந்த கொரோனா நாட்கள், அவர் நம்மை அவருடைய சிறகுகளாலே நம்மை மூடுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். தேவன் அவருடைய சிறகுகளாலே நம்மை மூடுகிறார். அவருடைய செட்டை நமக்கு ஒரு நிழலாக, பாதுகாப்பாக இருக்கிறது.
தீங்கு நாளிலே அவர் தம்முடைய கூடாரத்திலே அவருடைய சிறகிலே என்னை மறைத்து என்னை ஒளித்து என்னை பாதுகாக்கும் ஒரு தெய்வமாக இருக்கிறார். 31ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்திலே தொடர்ந்து சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார், மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். மனுஷருடைய ஒரு பயங்கரமான எதிர்ப்புகளுக்கும் தீங்கு செய்யும் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவருடைய கையிலிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து ஆண்டவர் என்னை அவருடைய கிருபையினாலே என்னை உயர்த்துவார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 32ஆம் சங்கீதம் 7 வசனத்தில் விதமாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நீர் என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து கொள்கிறீர். அவருடைய சிறகு நம்மை மூடுகிறதா இருக்கிறது. அவருடைய செட்டையின் நிழலிலே நீங்களும் நானும் வந்தடைய வேண்டும். பாருங்க, ஒரு கழுகு அந்த கோழி குஞ்சியை வந்து எடுக்க போகும் பொழுது, கொத்த வரும் பொழுது தாய்க்கோழி இணைச்சியும் ஒரு விதமான சத்தத்தை இடும். அது சத்தத்தை இட்டு தன்னுடைய சிறகுகளை வேகமாக நீளமாக அது விரித்துவிடும். நடக்கும் காரியம் என்ன? அந்த சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆபத்திற்கு இந்த குஞ்சுகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள செய்யக்கூடிய காரியம் என்ன? வேகமாக ஓடி வந்து அந்த சிறகுக்குள்ளே தங்களை மறைத்துக் கொள்கிறது. அவ்விதமாக நம்முடைய ஆண்டவர் தமது அன்பின் சிறகுகளாலே நம்மை மூடுகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அவர் நம்மை மறைத்துக் கொள்ளும் தேவனாய் இருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை எவ்விதமாய் சேர்க்கிறதோ அவ்விதமாக தேவன் நம்மை கூட்டி சேர்க்கும் தேவனாய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அரசாங்கம் நமக்கு கற்றுத்தரும் இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குஞ்சுகள் எவ்விதமாக அந்த சிறகுக்குள்ளே வருகிறதோ அவ்விதமாக நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய பாதுகாப்பிற்குள்ளே அரவணைப்புக்குள்ளாக நாம் உள்ளே வரும் பொழுது நமக்கு பாதுகாப்பு. யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே விதமாய் நாம் வாசிக்கிறோம், நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். யோபு தன்னுடைய வாழ்வில் அவன் பெற்ற அனுபவத்தை அவன் சொல்கிறான். நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீர மட்டும் என்னை மறைத்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு தேவ கோபம் இறங்கி இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய கோபம் நம்முடைய இந்த பூமியிலே இறங்கி இருக்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த காலம் தீர மட்டும், அந்த காலம் போக மட்டும் ஆண்டவருடைய செட்டையிலே நீங்கள் நானும் மறைத்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஆண்டவர் இந்த எருசலேமை பார்த்து கண்ணீரோடு கூட எருசலேம் பட்டணத்தின் ஜனங்களை பார்த்து இவ்விதமாய் ஆண்டவர் சொல்ல, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், மத்தேயு 23:37 விதமாய் வாசிக்கிறோம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளுவண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. கர்த்தர் கண்ணீரோடு கூட இந்த எருசலேம் நகரத்தின் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு கூக்குரலிட்டு சொல்லுகிறார், கோழி தன் குஞ்சுகளை எவ்விதமாய் கூட்டி சேர்க்க முயற்சி செய்கிறதோ அவ்விதமாக உங்களை நான் பாதுகாக்கும்படியாக, உங்கள் ஜீவனை காக்கும்படியாக என் அன்பின் செட்டைகளை நான் விரித்து உங்களை எத்தனை முறையோ அழைத்தேன். இந்த அழைப்பு அநேக நேரங்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டாய், ஆனால் நீங்கள் கீழ்ப்படியவில்லை. செட்டையில் கீழே நீங்கள் வருவதற்கு, என் அன்பின் அழைப்பிலே நீங்கள் கீழ்ப்படிந்து என்னை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு மனமில்லை என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் கவலையோடு இந்த எருசலேம் நகரத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் சிந்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு பாருங்க,
இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க வீட்டில் இருக்கும் பொழுதும், பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுதும் மற்றவர்கள் வெளியே அவர்கள் சென்று இந்த கொரோனா நோயை பரப்பக்கூடிய ஒரு பயங்கரமான பரிதாபமான நிலைமையை பார்க்கிறோம். யாருக்கு எவ்விதமாய் வரும், எப்படி பரவும் என்று சொல்லி கண்ணுக்கு தெரியாத இந்த நுண்ணுயிர். நாம் எவ்வளவு ஞானமாய் இருக்க வேண்டும், எவ்வளவு நாம் விவேகத்தோடு நாம் கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அன்பின் அழைப்பை கொடுக்கிறார். என் மகனே மகளே, நீ என்னுடைய செட்டையாகிய பாதுகாப்பிற்குள்ளாக, அன்பின் அழைப்பிற்குள்ளாக நீ வந்துவிடு. நீ என் செட்டைகளுக்குள்ளே வந்து விட்டால் உனக்கு அடைக்கலம் கிடைக்கும். என் செட்டைகளுக்குள்ளே நீ வந்து விட்டால் நீ பாதுகாப்பாக இருப்பாய். யோபு இவ்விதமாய் சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். ஒரு கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து கொள்ளும் என்று சொல்கிறான். ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிந்திருக்கும் சூழ்நிலையில இந்த கொரோனா அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. அவருடைய கோபம் கடந்து போகும் வரையிலேயும் ஆண்டவரே நீர் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சீனம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். இங்கே இந்த வசனத்திலே பார்க்கும் ஒரு காரியம், என் ஜனமே, என் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட என் தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட என் தேவ ஜனமே, நீ செய்யக்கூடிய காரியம் என்ன? உன் அறை வீட்டுக்குள்ளே நீ பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு உன்னை நீ மறைத்துக்கொள். உன்னை நீ மறைத்துக்கொள். சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஒளிந்து கொள்ளும் இந்த காலம், நாம் தேவனுடைய கிருபைக்குள்ளே வீட்டுக்குள்ளே நாம் அடைந்து நம்மை பாதுகாக்கும் ஒரு காலம், நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே நாமே மறைத்துக்கொள்ள ஒரு காலம், ஒரு சில காலம். சினம் இந்த பூமியிலே இறங்கி வந்திருக்கிறது. இந்த சினம் கடந்து போகும் காலம் சீக்கிரத்தில் இருக்கிறது. இது கொஞ்ச காலமாக இருக்கிறது. இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கும்? இது சில நாட்கள் மட்டும்தான். தேவனுடைய அந்த சினம் கடந்து போகும் அந்த நாள் மட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் கதவுகளை பூட்டிக் கொண்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஒழித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் மோசேயுடைய வாழ்விலும் அவன் பிறந்த அந்த சூழ்நிலையில் அங்கே பார்வோன் ஒரு பயங்கரமான ஒரு கட்டளையை போட்டு விட்டான். என்ன ஒரு கட்டளை? எபிரேய ஆண் குழந்தைகள் எல்லாரையும் கொல்ல வேண்டும். அதுதான் ராஜாவுடைய சட்டம். பிறக்கும் பொழுதே அவர்களை கொன்றுவிட வேண்டும். ஆனால் இப்பொழுது மோசேயை கர்த்தர் எவ்விதமாக பாதுகாக்கிறார்? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் விதமாக நாம் வாசிக்கிறோம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். தேவன் இந்த நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே அவன் என்ன செய்தான்? அந்த பேழையை உண்டு பண்ணி எல்லா மிருகங்களின் ஜந்துக்களையும் அங்கே உள்ளே விட்டு தானும் தன் குடும்பத்தார்களும் அங்கே ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி அவன் பேழைக்குள்ளே பிரவேசித்து, பிறகு அவன் உள்ளே பூட்டுவது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனை அந்த கதவுக்குள்ளே அவனை விட்டு வெளியே கதவை அடைத்தார். இது தேவன் நமக்கு கொடுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த பாதுகாப்பின் உறுதி என்ன? கர்த்தர் நம்முடைய பாதுகாப்பை நினைத்து நம்முடைய உயிரை ஆண்டவர் மதித்து வீட்டிலே நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் கதவை வெளியே பூட்டிவிட்டு அவர் சாவி அவர் கையில் இருக்கிறது. அதை திறப்பதற்கு யாருக்கும் உரிமையில்லை, அதிகாரம் இல்லை. நோவாவும் திறக்க முடியாது. ஆண்டவருக்கு தெரியும் எப்பொழுது அந்த பேழையின் கதவை திறப்பார். பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் பொழுது அவன் நீடூழி காலமாய் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் உண்டு பண்ணும் பொழுது அந்த பேழையின் கதவை கர்த்தர் திறப்பார். அவ்விதமாக இந்த நோவாவை போல நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சாலமோன் விதமாய் சொல்லுகிறார்.
விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். விவேகியா கர்த்தருடைய வார்த்தையின்படி ஞானத்தோடு வாழக்கூடிய தேவ பிள்ளைகள், ஞானத்தோடு பேசுகிறவர்கள், ஞானத்தோடு அவர்கள் வாழ்கிறவர்கள், ஆண்டவர் சொல்லுகிறபடி தங்களுடைய வாழ்க்கை அமைத்தவர்கள். இது எனக்கு அதிகமாக விசுவாசம் இருக்கிறது, கொரோனா என்னை ஒன்றும் செய்யாது, எந்த ஒரு தொற்று நோயும் என்னை அணுகாது என்று சொல்லி நாம் நிர்விசாரமாய் வெளியே நாம் செல்வது பேதைகள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. யோசிக்க தெரியாதவர்கள் அல்லது நல்ல முறையில் யோசித்து அதன்படி வாழ தெரியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஒரு சுய நீதியை நம்பி தங்களுடைய நினைவின்படி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள். ஆனால் ஒரு ஞானியோ அல்லது விவேகியோ ஒரு தேவ பிள்ளையோ ஞானத்தோடு அவர்கள் வாழ்வார்கள். சூழ்நிலைகளை பார்த்து சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தாங்களும் தங்களுடைய குடும்பத்தையும் அவர்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்கிறார். விவேகி ஆபத்தை கண்டு அவன் மறைந்து கொள்ளுகிறான். ஆபத்து வருகிறது என்று சொல்லும் பொழுது அந்த ஆபத்திலே பாதிக்கப்படாதபடி விவேகி அவன் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து வெளியே இருக்கிறது, ஆபத்தை நீ பார்க்கிறாய், நீ கண்டு நீ உன்னை ஒழித்துக் கொண்டிரு. எனக்கு அன்பான தேவசனங்களே, இன்றைக்கு நாம் மறைந்திருக்கும் ஒளிந்திருக்கும் காலம் இது. இன்றைக்குரிய செய்தியை கேட்டு உங்கள் பிள்ளாப்புக்கு நீங்கள் உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களே அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்ய ஆண்டவர் எடுத்துக்கொண்ட ஒரு கடைசி முயற்சி, பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவருடைய வாசல்களின் நிலைக்கால்களிலே பூசப்பட வேண்டும். அது எல்லாம் பூசப்பட்ட அந்த நிலைக்கால்களுக்குள்ளே, அந்த வீட்டிற்குள்ளே அந்த இஸ்ரவேலர் இருக்க வேண்டும். என் வீட்டின் வாசற்கதவு இரத்தத்தினாலே பூசப்பட்டிருக்கிறது, எனவே நான் வாசலை விட்டு வெளியே வந்து நான் இஷ்டப்படி வாழுவேன் என்று சொல்லி அவர்கள் போகவில்லை. ரத்தம் பூசப்பட்ட அந்த கதவுகளுக்கு உள்ளே, வீட்டிற்கு உள்ளே அவர்கள் இருந்தார்கள். காரணம், வெளியே சங்கார தூதன் அவன் வந்து விட்டான். இரவு நேரத்தில் சங்கார தூதன் வரும் பொழுது இரத்தம் பூசப்படாத ஜனங்கள், இரத்தம் பூசப்பட்டும் வெளியே இருக்கிற ஜனங்கள், தூதன் அவர்களை வாரிக்கொண்டு போய்விட்டான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த இரத்தம் பூசப்பட்ட அந்த கதவிலே அவர்கள் தங்களை அந்த வீட்டிற்குள்ளே பாதுகாத்துக் கொண்டார்கள், அடைத்துக் கொண்டார்கள், மறைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கும் நம்முடைய வீட்டிற்கு வெளியே நாம் செல்லும் பொழுது மரணம் காத்திருக்கிறது, சங்கார தூதனாகி இந்த கொரோனா காத்திருக்கிறது. நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தினாலே பூசப்படுவது மாத்திரமல்ல, பூசப்பட்ட இந்த வீட்டிற்குள்ளே அறை கதவுகளுக்குள்ளே நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வீட்டிற்கு வெளியே சங்காரம், மரணத்தை உண்டாக்கும் ஒரு வாதை, கொள்ளை நோய் காணப்படுகிறது. நாம் ஞானத்தோடு நாம் வாழ வேண்டும். இரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே நாம் மறைந்து கொண்டால் சங்காரம் நமக்கு இல்லை, மரணம் நம்மை அணுகாது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒருமுறை இயேசுவை இந்த யூதர்கள் கல்லெறிந்து கொள்ள வரும் பொழுது ஆண்டவர் செய்யும் ஒரு காரியத்தை பாருங்கள். யோவான் 8:59 அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அவரை கல்லெறிய வரும் பொழுது, எனக்கு எல்லா வல்லமையும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வார்த்தையினாலே உங்கள் அனைவரையும் நான் கொன்று விடுவேன், அழித்து விடுவேன் என்று ஆண்டவர் அங்கே எதிர்த்து நிற்கவில்லை. கல்லெறிய அந்த ஜனங்கள் வரும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் மறைந்து போகிறார். மறைந்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர் கடந்து போய்விடுகிறார். அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. இவ்விதமாக நாம் ஆபத்தை கண்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எவ்விதமாக ஒரு விவேகி ஒரு ஆபத்தை பார்க்கும் பொழுது அவன் தன்னை மறைத்துக் கொள்கிறானோ, அவ்விதமாய் இந்த கொடிய நாட்களாகிய இந்த கொரோனா நாட்களிலே
இந்த ஆபத்தை பார்க்கும் பொழுது, மரணங்களை நாம் கேட்கும் பொழுது, இந்த சங்காரம் தூதனாகிய இந்த கொரோனா நோய் நம்மை பாதித்து விடாதபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பூசப்பட்ட நம்முடைய நிலைக்கால்களின் வீட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். இயேசு மறைந்து போனார். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பேதுரு ஆக்கிய விதமாய் சொல்லுகிறார், ஆகையால் ஏற்றுக்காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். எத்தனை நாட்கள் நான் இந்த வீட்டிலே அடங்கியிருப்பது? எத்தனை நாட்கள் நான் என்னை மறைத்துக் கொள்வது, ஒழித்துக் கொள்வது? எனக்கு அன்பான தேவச்சனங்களே, ஆண்டவர் அனுமதிக்கும் வரையிலேயும் ஆண்டவர் அவர் கதவை அடைத்தால் அவர் நிச்சயமாய் கதவை திறப்பார். கதவை திறக்க வல்லமையுள்ள தேவன் நிச்சயமாக இந்த கொரோனா தொற்றின் பெரும் இந்த அழிவிலிருந்து நம்மை பாதுகாத்தது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு விடுதலையின் வாழ்வை தருவார். கர்த்தருடைய சினம் சீக்கிரத்திலே கடந்து போகும் இந்த நாட்களிலே இந்த பாடுகளை, உபத்திரவத்தை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய பலத்த கரத்திற்குள் நம்மை அடக்கி நாம் வீட்டிலே நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு நம்மை மறைத்துக் கொள்ளும் தேவன் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்த இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்மோடு கூட பேசும் ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தையை தியானித்த, கர்த்தருடைய எச்சரிப்பை நீ கேட்ட என் தேவ பிள்ளையே, வரும் நாட்களிலே நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உயிர் நம்முடைய குடும்பத்திற்கு முக்கியம், தேவனுக்கு முக்கியம், மற்றவர்களுக்கு முக்கியம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பார்வையிலே விசேஷமானவர்கள், ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள். எனவே தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசும் ஒரு காரியம், நான் உன்னை மறைத்துக் கொள்ளும் தேவனாயிருக்கிறேன். என் தேவ பிள்ளைகளே, என்னுடைய அடைக்கலத்திலே, என்னுடைய கிருபையாகிய சட்டைக்குள்ளே உங்களை நீங்கள் மறைத்து கொள்ள நீங்கள் ஓடி வாருங்கள். கர்த்தருடைய அன்பின் அழைப்பு, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய கிருபையின் கரங்கள் விரிக்கப்பட்டதாக இருக்கிறது. நாம் கீழ்ப்படிவோம், நாம் தேவ ஆசீர்வாதம் பெறுவோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் அவருடைய கிருபையிலே, அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நம்மை மறைத்து நாம் பத்திரமாக வீட்டிலே இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தர்மையான நாளிலும் உடைய வேத வசனங்களின் மூலமாக எங்களோடு கூட பேசினதை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்விலும், தாவீதினுடைய வாழ்விலும், கர்த்தாவே உம்முடைய வாழ்விலும், இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலும் அன்றைக்கு சந்தித்த எல்லா விதமான ஜனங்களின் மூலமாய் வந்த பாடுகள், எதிர்ப்புகள், கொள்ளை நோயினாலே வந்த பாடுகள், உபத்திரவங்கள், ஆண்டவரை சங்கார தூதனாலே வந்த பயங்கரமான ஒரு மரண ஓலம், இவ்விதமான சூழ்நிலைகளெல்லாம் ஆண்டவரே மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்களும் தாவீதும் இயேசு கிறிஸ்துவும் இவ்விதமாய் இருந்தார், வாழ்ந்தார் என்பதை நாங்கள் பல வசனங்களின் மூலமாக இன்றைக்கு ஆவியானவர் எங்களோடு கூட பேசினேன். ஆண்டவரே, கர்த்தருடைய சினம் சீக்கிரத்திலே கடந்து போகும் நாள் பரியந்தமும் நாங்கள் கடந்து செல்லும் இவ்விதமான இக்கட்டான சூழ்நிலைகள், ஒருவேளை வெளியே எங்களுக்கு விடுதலையாக செல்ல முடியவில்லை, போக முடியவில்லை என்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் எங்களை தேவன் அடைத்து வைத்திருப்பதன் ஒரு நோக்கம் உண்டு. எங்கள் ஜீவனை பாதுகாக்க, எங்கள் குடும்பத்தை பாதுகாக்க ஆண்டவரே, நம்முடைய சினம் இந்த பூமியில் இறங்கி வந்திருக்கின்ற இந்த கொரோனாவின் வடிவிலே வந்திருக்கின்ற இந்த மரணத்திலிருந்து ஆண்டவரே, இந்த சங்கார தூதனுடைய கையிலிருந்து நாங்கள் விடுதலையோடு வாழத்தக்கதாக எவ்விதமாக ஆண்டவரே நோவாவை நீர் பேழைக்குள்ளே ஆண்டவரை விட்டு நீர் கதவை அடைத்தீரோ, அவ்விதமாக நீர் கதவை திறக்கும் வரையிலையும், தேவன் எங்களை உயர்த்து வரையிலையும் உடைய பலத்த கரத்திற்குள் எங்களை ஒப்பு கொடுத்து அடங்கியிருந்து ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் தேவன் கற்றுத்தரும் சத்தியங்களிலே நாங்கள் வாழ்ந்து நாங்கள் நிலைத்து நிற்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சில அறிவிப்புகள். வருகிற புதன்கிழமை மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரையிலையும் வேதபாட நிகழ்ச்சி கூகுள் மீட் வாயிலாக நடத்தப்படும். அதற்கான நோட்டீஸும் லிங்க்கும் பிறகு உங்களுக்கு அனுப்பப்படும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9 மணிக்கு காணொலி வாயிலாக ஆராதனைகள் நடத்தப்படும். நீங்களும் உங்களுடைய உற்றார் உறவினர்களும்
சகோதர சகோதரிகளும் இணையும்படியாய் பட்சமாய் நான் கேட்கிறேன். மேலும் வாலிபர் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியங்கள் மற்றும் அனைத்து கமிட்டி கூட்டங்களும் ஆன்லைன் மூலமாக நடத்தப்படும் என்று நான் அறிவிக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பைக்காணிக்கை, பிறந்தநாள், திருமண நாள் காணிக்கைகள், மாத சந்தா காணிக்கை, தசமபாக காணிக்கைகள் உங்கள் உண்டியல்களிலே நீங்கள் சேர்த்து வைக்கும்படி உங்களை பட்சமாய் நான் கேட்கிறேன். திருச்சபையில் இருக்கின்ற வாலிபர்கள் அல்லது அதற்கு பொறுப்பானவர்கள் உங்கள் வீடுகளிலே வந்து இந்த காணிக்கைகளை சேகரிப்பார்கள். அல்லது நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை நம்முடைய திருச்சபையின் வங்கி கணக்கிலே நேரடியாக நீங்கள் செலுத்தும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவ்விதமாய் செலுத்த விருப்பமுள்ளவர்கள் போதகரை நீங்கள் அணுகும்படி உங்களை பட்சமாய் நினைவுபடுத்துகிறேன். சபையார் தயவு கூர்ந்து இந்த காரியத்தில் உதவி செய்து நமது திருச்சபையின் பண தேவைகளை நீங்கள் சந்திக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கொரோனா நாட்களிலும் அதிவேகமாய் பரவி கொண்டிருக்கின்ற இந்த தொற்று, முக்கியமாக இந்த கருப்பு பூஞ்சான், இந்த புது விதமான பயங்கரமான விளைவில் ஏற்படுகிற வியாதி அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலைமையிலே பார்க்கிறோம். எனவே மிகவும் கடினமான இந்த நாட்களிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜெப உதவியிற்கு போதுகிற நீங்கள் அணுகும்படி உங்களை பட்சமாய் நினைவுபடுத்துகிறேன். ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபித்துக்கொள்வோம், ஒருவரை ஒருவர் நாம் விசாரிப்போம். முடிந்த வரையிலே தேவையுள்ள ஜனங்களுக்கு நாம் உதவிகளை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் ஆண்டவர் நாம் மகிமைக்காக 105வது கீர்த்தனை நாம் பாடுவோம். 105வது கீர்த்தனை நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்யம் மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்யம் மதுரமாமே, காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுன நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்யம் மதுரமாமே, பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஏந்தவராம், பின்னும் நேமிய கருணை நினைவர முந்து நிதம் துதி என் மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்யம் மதுரமாமே, காலையில் பனி போல் மாயமாயாகும் உபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்யம் மதுரமாமே, துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம், நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்யம் மதுரமாமே, பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம், அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்யம் மதுரமாமே. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆராதனையில் ஆரம்பம் முதல் கடைசி மட்டும் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை உமக்கு மகிமை கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
இந்த ஆராதனையிலே பாடின பாடல்கள், வாசித்த வசனங்கள், ஜெபித்த ஜெபங்கள், கேட்ட செய்திகள் அனைத்தையும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எண்ண முடியாத நன்மைகளை நாங்கள் பெற்றவர்களாக தொடர்ந்து உமக்கென்று நாங்கள் சாட்சியாக வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வருகிற நாட்கள் மிகவும் இக்கட்டான நாட்கள் ஆகிலும் ஆண்டவரே நாங்கள் பயப்படாமல் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வீட்டிலே இருந்து தேவனுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய அன்பின் செட்டையாக பாதுகாப்பிலே எங்களை ஒப்பு கொடுத்து நீர் எங்களை உயர்த்தும் வரையிலையும் இந்த கொரோனாவிலிருந்து முற்றிலுமாக விடுவித்து காத்து எங்களை உயர்த்தும் வரையிலையும் பயன்படுத்தும் வரையிலையும் உடைய கிருபை எங்களோடு கொடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அடிக்கடி ஆண்டவரே வெளியே செல்லுகிற ஒவ்வொருவருக்காக நான் குறிப்பாக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். யாருக்கும் இந்த நோய் பாதிப்பு வராதபடி உம்முடைய கிருபையினாலே பாதுகாத்து வருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். வரும் நாட்களிலே உம்முடைய கிருபை எங்களை தாங்கபடியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுள்ள மேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவரின் ஐக்கியம், சமாதானம், கிருபை, பாதுகாப்பு சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் நிலவரமாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, வர்த்தமத்தோடு இருப்பாராக, சமாதானத்தோடு போகிறக்கிடவும் கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் எங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதித்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நன்றி கூறுகிறேன். நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய நாட்கள் மிகவும் கொடிய நாட்களாக இருக்கிறபடினாலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம் மகிவன்